அப்பு கடை பிரியாணி. கொஞ்ச நாளா இன்ஸ்டாகிராம்ல இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. தாம்பரத்துல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கிறதா இவங்களோட வீடியோல பார்த்தேன். சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் எங்க அம்மாவும் வந்திருந்தோம். நாங்க வந்தப்போ 12:45 டைம் இருக்கும். சரியான கூட்டம் இருக்கும். நானும் எல்லாம் லைன்ல நிக்கிறாங்களே, அவங்க பின்னாடி போய் நின்னுட்டேன். கூட்டமா இருக்கேன்னு எங்க அம்மா வண்டியில உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது நான் நின்னுட்டு இருக்க லைன்ல இருக்கவங்க எல்லாம் ஆல்ரெடி டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்றாங்க. கடையில இருந்தாக்கா அவ்வளவு பொறுமையா எல்லா கூட்டத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு டோக்கன் வாங்கிட்டேன். அவன் அந்த நேரம்னு பார்த்து இன்னைக்கு சரியான வெயில். இந்த கடை பாத்தீங்கன்னா கரெக்டா சானடோரியம் கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஆப்போசிட்ல ஜிஆர்டி நகை கடையும் இருக்கு. லொகேஷன் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். இங்க நின்னு பிரியாணி வாங்குறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன். எனக்கு எங்க அம்மாக்கும் சரியான பசி, அதனால வண்டியிலே ஓபன் பண்ணி இந்த கடையில சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 இது மூணுமே அவைலபிளா இருக்கு. பார்சல் திறந்ததும் வண்டி ஃபுல்லா சரியான ஸ்மெல். பிரியாணி கையில எடுக்கும்போதே அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. டேஸ்டும் சான்ஸே இல்ல, வேற லெவல்ல இருந்தது. 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு சம வர்த். எங்க அம்மாக்கும் பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க எப்ப பிரியாணி வாங்கினாலும் பாதி பார்சல் தான் சாப்பிடுவாங்க, மீதி என்கிட்ட கொடுத்துருவாங்க. பட் இந்த தடவை ஃபுல் பார்சல் அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. தாம்பரம் பக்கம் யாரா வந்தீங்கன்னா கண்டிப்பா அப்பு கடை பிரியாணி ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமா இவங்க கடைங்க எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் உங்களை வேற வீடியோல மீட் பண்றேன். பை பை சொந்தங்களே.